இந்தியால ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான டெலிகாம் நிறுவனமான ஏர்டெல் அவங்களோட சேவை முடங்கிருச்சு அப்படின்னு இணையத்துல ஏர்டெல் பயனாளர்கள் எல்லாமே கடுமையான ஒரு கொந்தளிப்புல இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஆகஸ்ட் 18ஆம் தேதியான இன்னைக்கு என்ன ஆச்சு, அதுக்கு ஏர்டெல் என்ன ரெஸ்பாண்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். ஆகஸ்ட் 18ஆம் தேதியான இன்னைக்கு மத்தியானம் ஒரு 3:30 மணில இருந்து சமூக வலைதளங்கள் எல்லாமே ஏர்டெலை எங்களால பயன்படுத்த முடியல, ஏர்டெல் சேவை முடங்கி இருக்கு அப்படின்னு எழுத ஆரம்பிக்கிறாங்க. அதை தொடர்ந்து ஏர்டெல் தொடர்பான ஹேஷ்டேக்ஸும் ட்ரெண்ட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஏர்டெல் சேவையில சிக்கல்கள் இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. குறிப்பா போன் பேச முடியல, இன்டர்நெட் பயன்படுத்த முடியல அப்படிங்கிறத நிறைய பேர் அவங்களோட சமூக வலைதள பக்கங்கள்ல எழுத ஆரம்பிச்சாங்க. குறிப்பா டெலிகாம் நிறுவனங்களோட அவுட்டேஜ் டிராக்கர் பிளாட்ஃபார்மான டவுன் டிடெக்டர் மூலமா என்ன தெரிஞ்சுக்க முடியுதுன்னா, கிட்டத்தட்ட மத்தியானம் 3:30 மணியிலிருந்து 74% ஏர்டெலை பயன்படுத்தி போன் பேச முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அவங்களுக்கு அந்த சேவை கிடைக்கப்படல அப்படிங்கறத பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட 15% பேரால அவங்களால இன்டர்நெட்டை பயன்படுத்த முடியல அப்படிங்கிற அவங்களோட பிரச்சனையும் பதிவு செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு 15% நபர்களால அவங்க ஏரியால ஏர்டெல் சிக்னலே சுத்தமா கிடைக்கல அப்படிங்கறதையும் பார்க்க முடியுது. இது எல்லாமே நடந்துட்டு இருக்கும் போது ஏர்டெல் மட்டும் இல்ல, ஜியோ, வோடஃபோன் மாதிரியான நிறுவனங்களோட சிக்னல்ஸுமே வீக்கா தான் இருந்திருக்கு அப்படிங்கறத அந்த நிறுவனங்களோட யூசர்ஸும் பதிவு பண்ணிருக்காங்க. 3:30 மணில தொடங்கின இந்த பிரச்சனை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 5:30 மணி வரைக்குமே அப்படியே நீடிச்சுட்டு தான் இருந்திருக்கு. நிறைய பேர் அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை சமூக வலைதளங்கள்ல பதிவிட்டு இருந்தாங்க. 3:30 மணி நிலவரப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பெங்களூர், ஹைதராபாத், சென்னை, டெல்லி உள்ளிட்ட முக்கிய நகரங்கள்ல இந்த பிரச்சனை இருந்திருக்கதை பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட பயனாளர்கள் இதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க முடியுது. இது சம்பந்தமா ஏர்டெல் நிறுவனம் ஒரு கிளாரிபிகேஷனை அவங்களோட அபிஷியல் எக்ஸ் வலைதள பக்கத்துல கொடுத்திருக்காங்க. அதுல என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா, எங்க சைட்ல இருந்து ஒரு சர்வர் இஷ்யூ இருக்கிறத எங்களால புரிஞ்சுக்க முடியுது. எங்களோட டீம் அதுல தீவிரமா எஃபோர்ட் போட்டுட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் இதை நாங்க சால்வ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி அதுல குறிப்பிட்டிருக்காங்க. போன் பண்றது, இன்டர்நெட் பயன்படுத்துறது, சிக்னல் இல்லாம போனதுனால எஸ்எம்எஸ் வர்றது, ஓடிபி வர்றது, இந்த மாதிரி அடிப்படை விஷயங்கள் கூட இல்லாம போனதுனால ஏர்டெல் பயனாளர்கள் ரொம்ப அதிருப்தி அடைஞ்சிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அவங்களோட சோசியல் மீடியா போஸ்ட்ல ஏர்டெல் மீதான அவங்களோட கடுமையான கோபத்தையும் பதிவு செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்க எந்த சிம் பயன்படுத்துறீங்க? இன்னைக்கு 3:30 மணில இருந்து 6 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த டைம்ல உங்களுக்கு நெட்வொர்க் இஷ்யூ இருந்ததா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பங்குச்சந்தை, ரியல் எஸ்டேட், தங்கம் அப்படின்னு நீங்க முதலீடு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா உங்களோட கோல்க்கு ஏத்த மாதிரி எப்போ எதுல முதலீடு செய்யறதுன்னு குழப்பமா இருக்கா? இனிமேல் அந்த குழப்பத்தை விடுங்க. நீங்க பொருளாதாரம் சம்பந்தமான எல்லா சந்தேகங்களையும் ஈடி தமிழ் ஆபீஸுக்கே நேரடியா எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை அனுப்புங்க. நாங்க உங்களை தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்றோம். இல்ல என்னால ஈடி தமிழ் ஆபீஸுக்கு நேரடியா வர முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க.